பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி எடுத்ததா, மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரிச்சிடுங்க. டென்ஷன் ஆகாமல் சிரிச்சுக்கும் பார்க்கணும். புரியுதுங்களா? சிரிக்கவும் வைப்பேன், சிந்திக்கவும் வைப்பேன், சிரிக்கவும் வைப்பேன். புரியுதுங்களா? சரி, போதும். இதுக்கு மேலே ரொம்ப சிரிக்கக்கூடாது. அப்புறம் நம்மளை ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. அதிகம் சிரித்தாலும் லைட்டாக ஒரு இப்போ எல்லாருக்குமே டென்ஷன் இருக்காது. புரியுதுங்களா? சரி, சப்ஜெக்ட் உள்ளே போயிடலாங்களா? சரி, இன்று படைப்பின் ரகசியம், பசி படைப்பின் ரகசியம். புரியுதுங்களா? அதை அறிவோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆளை இந்த பிரபஞ்சகம் படைக்குதுன்றதை புரிஞ்சிக்கணும். இந்த புரிதல் வரணும். நான் கூட ஒரு சில தவறுகள் செஞ்சேன்தான். ஆசைகள், நியாயமான ஆசைகள். ஆனால் அது லாஸ்ட்டாக புரிஞ்சு என்னடா அப்படிலாம் நம்ம பேசிட்டோமே அப்படின்னு. என்னென்னா, நான் ஒரு குருக்கிட்ட போனேன். நான் பல குருமார்கிட்ட போய்க்கிறேன். அதில் ஒரு ஃபஸ்ட்டு போன குருக்கிட்ட போனதுமே எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருந்தது. அவர்கிட்ட போனதான் அவருடைய கருத்தை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கலைங்க. அது என் சொந்தக்காரங்களே அந்த கருத்தை ஏற்றுக்கலை, உலகத்தில் இருக்கிறவங்களாம் எங்கேருந்து ஏற்றுக்க போகிறாங்க? புரியுதுங்களா? இதை ஆழ்ந்து நீங்கள் சிந்திங்க. ஃபஸ்ட்டு வானமும் பூமியும் அப்படிலாம் படைக்காது. அப்படின்னா ஒரே ஒரு ஆளை படைச்சிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், ஞானிகள்? புரியுதுங்களா? இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இப்போ இதெல்லாம் சிந்திக்கிறேன். இதை சிந்திப்பதற்கு இந்த கலியுலகத்தில் பிறந்த ஒரு குருவினிடம் சென்றேன். உங்களுக்கு புரிவதற்காக குருன்னு சொல்கிறேன். நான் அவரை மனதார குரு என்று சொல்ல மாட்டேன், வழிகாட்டி என்று சொல்லுவேன். ஏன் ஐயா நீங்கள் வழிகாட்டின்னு சொன்னீங்கன்னா, குருன்னு சொல்லும்போது ஏற்றத்தாழ்வு வருது. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போது நமக்கு முன்னோடிகள் யாருன்னா மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், குருஜிகள், இது மாதிரி பல பேர் வருவாங்க. அதில் குரு உண்டு. புரியுதுங்களா? நமக்கு முன்னோடி அவர்கள். அவங்களுக்கு ஒரு முன்னோடி இருக்கணும்ல. புரியுதுங்களா? அவர்கள் யார் என்றால் பசித்தர்கள். என்னது ஐயா, இதுவரைலாம் அறிவு உலகத்தில் யாரும் பேசலைங்க. இது புரியுதுங்களா? இந்த கலி உலகத்துக்கு அந்த உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று படைத்திருக்கு. அந்த வேலையை சரியாக செய்யும். புரியுதுங்களா? இந்த கிளைமேக்ஸ் எதில் வந்து நிற்பேன்னா, பசியும் உணவிலும் தான் கிளைமேக்ஸ் வந்து நிற்போம். இந்த பசியை பற்றி அறிவதற்கு எல்லா வழிகாட்டுதல் ஆள்கிட்ட நான் பல பேர்கிட்ட போய் எல்லாரும் உயிருன்னு நாங்கள் இந்த உடலை இயக்குவது உயிர். அந்த உயிருக்குள்ளே என்னக்குதுன்னா ஆளுக்கு ஒன்று அடிச்சு தள்ளிட்டாங்க. கேட்டு என் மண்டை அப்படியே பிச்சின்னு இருந்தாலும் அதை அறிஞ்சதால் அதை தான் அந்த காலகட்டத்தில் போதித்தேன். லாஸ்ட்டாக என்ன உயிருக்குள் என்ன இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் ஆன்மான்றாங்க, ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, ஒலின்றாங்க. புரியுதுங்களா? என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க. இதை அற்புதமாக தெளிவுபடுத்தியவர் யார் என்றால், அற்புதம் இல்லை, உண்மையை தெளிவுபடுத்துகிறவர். அவர்கிட்ட கண்டிப்பாக போகிறேன்னா இந்த கிளாஸில் கிடைக்காதுங்க உங்களுக்கு. அவர்கிட்ட போய் தாங்க தெளிஞ்சேன் நான். புரியுதுங்களா? அவர் யார் என்றால் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா. உயிருக்குள் என்ன இருக்குது என்றால் பசி இருக்குன்னார். விதைக்குள் என்ன இருக்குது என்றால் உயிர் இருக்குன்னுவாங்க. அந்த உயிருக்குள் என்ன இருக்குது என்றால் பசி இருக்குது. அதை தான் அவரிடம் அறிந்தேன். அவரும் கிளைமேக்ஸ் பசி உணவில் நிற்பார், நானும் கிளைமேக்ஸ் பசி உணர்வில் நிற்போம். அப்போது இந்த கலி உலகத்தில் பிறந்த அந்த வழிகாட்டியிடம் போனேன். அவர் என்ன சொன்னார்ன்னா, உணர்ந்ததை ஓதினேன், ஓதியதை நீ உணரு, எதை நீ உணர்ந்தாயோ அதை மட்டும் ஓது, நான் ஓதியதை ஓதாதேன்னார். பா, எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அவர்கிட்ட நான் வந்து அகத்தாய்வுன்னு ஒன்று கொடுத்தார். அந்த அகத்தாய்வு என்பது என்னென்னா, தனக்குள் தானே படிப்பது. தன் உடல் என்ன விளக்குவதோ வானமும் பூமியும் இந்த உடலுக்கு கொடுக்கும். அதில் தெளிவு பெற்று அந்த உண்மையை உலக மக்களுக்கு போதிக்கணும். எவ்வளோ பெரிய தெளிவு பாருங்கள்.
அப்போது நான் என் உடலுக்குள் படிக்கும் பொழுது பசியும் உணவுமே ஆதி கடவுள் முதல் கடவுள்னு என்னுடைய உடல் உணர வைக்குதே. எப்படி குருவே அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் நடத்து, நான் பேசியதை நீ பேசாதன்னப்பா. எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லிக்கிறார் பார்த்தீங்களா. அவர்கிட்ட பாஸ் ஆனாங்க, நான் பாஸ் ஆகிட்டேன். அவரும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். என்னிடம் வந்து நீ பாஸ் ஆனாய், நீ என்ன உணர்ந்தாயோ அதை மட்டும் பேசுகிறாய் பார். நான் பேசுவதை நீ பேசவில்லை, ஆனால் நான் அதை கண்டு நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் என்னிடம் படித்த ஒருவன் அவனுக்குள் நடப்பதை போதிக்கிறான் என்றால் நானே மகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்னிடம் பாஸ் ஆகிவிட்டாய். புரியுதுங்களா? ஆழ்ந்து சிந்திக்கணும் மக்கள்களே. இதுக்கு மேலே பாடங்கள் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் லாஸ்ட்டாக இங்கே தான் வந்தாகணும். இங்கே வராமல் உங்களால் முடியாது. நான் எவ்வளோ இடம் சுற்றிட்டு வந்தேன், நீங்களும் அது மாதிரி ஒரு நாளைக்கு வரீங்க. எவ்வளோ நேரம் பேசிங்க, பசி எடுக்காத வரலும் பேசுங்க. பசி ஏற்ற பிறகு பேசுவீங்களா? பேசுங்களேன் பார்க்கலாம். பசிக்கிட்ட நடக்காது. லோ சுகர் ஆக்கி விட்றோம், லோ பிபி ஆக்கி விட்றோம். பம்பா நமக்கு சரணாகதி. நானும் சரணாகதி, நீங்களும் சரணாகதி ஆக போகிறீங்க. சரி, சிரிச்சிட்டான். படுக்கும் பொழுதும் மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டு படுங்க. காலையில் எழுந்ததும் எழுந்த இடத்துலையும் மகிழ்ச்சியாக சிரிங்க. சரி, போதும், சிரிப்பு போதும். சிந்திப்போம்.